கோவம் வந்து எந்த விஷயத்துக்கும் வராது. ஒன்று வந்து பசி அதிகமாக வந்தால் வரும், இல்லைன்னா என் தர்மத்து மேலே யாருன்னா கையை வச்சா எனக்கு கோவம் வந்துடும். ஏன்னா அது ரொம்ப தர்மத்தோட நியாயத்தோட 10 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த விஷயத்து மேலே யாராவது ஒரு சின்னதாக அப்படி சொன்னால் வந்து ரொம்ப டக்குன்னு கோவம் வந்துடும். அதுதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது. நீங்கள் 10 வருஷம் தர்மம் பண்ணுறதுக்கு காரணம் இதுக்காதான்னு கேட்டாங்க. நான் வந்து அரசியல் வருவேன்னு சொல்ல. மாணவர்கள் இளைஞர்கள் ஆசைப்பட்டால் வருவான்னு சொன்ன விஷயத்த அது வந்து நான் வரேன்னு சொல்லி போட்டாங்க. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த இடத்துல நான் அவ்வளோ கோவப்பட்டது காரணம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சரியான காரணம். ஏன்னா 10 வருஷம் வந்து ஒரு ட்ரஸ்ட்டை நடத்தி 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பப்ளிசிட்டி பண்ணியிருந்தேன். அது பேர் பப்ளிசிட்டி. இப்போ நான் வளர்த்த பையன் என் தோல் லெவலுக்கு வந்து அவன் வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறது பேர் பப்ளிசிட்டி இல்லை. ஸோ நான் பப்ளிசிட்டியை விரும்பாதவன். அன்றைக்கி தர்மத்து மேலே கையை வச்சவொன்னே தான் கொஞ்சம் கோவம் வந்து 10 வருஷம் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கு. அது நியாயமானது. ஸோ ஒருவேளை நான் பேசுனது வந்து உங்களுக்கு வந்து தப்பாக பட்டு பத்திரிகையாளர் வருத்தப்பட்டிருந்தா இனிமேல் நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன். நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா தப்பு பண்ண சாரி கேட்டல தப்பு இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்லை. ஓகே. மொட்டை சிவா கெட்ட சிவா இது ஒரு பக்கா கமர்ஷியல் மாஸ் படம். கண்டிப்பாக ஒரு ஹிட் படம் தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் கன்ஃபார்மாக எழுதிக்கலாம். இது ட்ரெய்லர் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நான் சர்ப்ரைஸாக இருந்தேன். நான் நிறைய மாஸ்டர் அவர் கூட நான் படம் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். இது வேறு லெவல். இந்த படத்தில் வந்து இந்த மாஸ் படத்தில் வந்து ஒரு மாஸ் பார்ட் நான் பண்ணியிருக்கேன், ஹர ஹர மகாதேவகி. ஐ எம் ரியலி ரியலி ஆனர்ட் டு டூ திஸ் சாங். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இது எப்படி என்னோட கைக்கு வந்துடுச்சு அது வேறு கதை. பட் ஐவ் wholeheartedly done for Raghava Lawrence because he is a man I have always respected him as a human being. அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் நீ பிளைண்ட்லியாக இது பிலீவ் பண்ணு, இது உனக்கு நல்லா பாட்டு, நீ பாட்டு கேளுன்னு சொல்லிட்டு எனக்கு பாட்டு அனுப்பிச்சாங்க. கேட்டுன உடனே 5 minutes நான் சொன்னேன் நான் பண்ணுறேன் இந்த பாட்டு. அண்ட் டுடே த ரிசல்ட்ஸ் ஆர் ஹியர். தேங்க்யூ மாஸ்டர். அவருக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் மதன். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அதே போல் இந்த படம் வந்து நம்ம 17 வந்து சிவலிங்கா வர்றதா இருந்தது. நாம் வரணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, முதல்ல வரணும்னு எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணதுனால சிவலிங்கா படத்தின் தயாரிப்பாளர் ரவி அவர்கள் நம்மளுக்காக அவருடைய ரிலீஸை தள்ளி வச்சு 2 மாதம் தள்ளிக்கிட்டு அதற்கான செலவுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு வெளிவிட்டிருக்கார். அந்த லிங்கா தயாரிப்பாளர் ரவி அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. அதே மாதிரி வந்து முக்கியமாக வந்து இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆல்ரெடி பணம் கொடுத்து வெயிட் பண்ணவங்க, திருப்பியும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி யாரும் பின்வாங்காமல் திருப்பியும் அதே பேமெண்ட் அதே அக்ரிமெண்ட்டை ஆனர் பண்ணி எங்களோட ட்ராவல் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் நன்றி. முக்கியமாக வந்து சினிமாவில் வந்து நிறைய செட்டில்மெண்ட் வந்து நீங்களும் நிறையா கேள்விப்பட்டிருக்கு. நிறைய படங்கள் டெபிசிட் வரும், அதை நம்ம குறைச்சி கொடுப்போம், கூட்டி கொடுப்போம். இந்த மாதிரி 10-20% குறையும், 30% குறையும். இது வந்து முதல் முறையாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 42% செட்டில்மெண்ட்டில் வாங்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எங்கள் ஃபைனான்சியர்ஸ் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் விரைவில் வந்து மதன் செட்டில் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. அந்த நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த படம் வந்து அதுக்கு ஒத்துழைச்ச ரொம்ப இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்க்கு ஒத்துழைச்சி இந்த படம் வரணும்னு ஆசைப்பட்டு எல்லோரும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒத்துழைச்ச ஜஸ்வந்த் பண்டாரி அவர்களுக்கும், பங்கஜ் மேத்தா அவர்களுக்கும், திரு அன்பு சார் அவர்களுக்கும், ராம் ஆஞ்சநேயல் அவர்களுக்கும், அதே மாதிரி 5 ஸ்டார் கதிரேசன், பதன் ஃபிலிம்ஸ் திருச்சி, நம்ம ராம்வாசு, இப்படி எல்லாத்துக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அவங்க எல்லாம் ஒத்துழைச்சது இந்த படம் இன்றைக்கி வர முடியுது.